என்னோட பயணிக்க வந்த உறவுகளுக்கு என்னோட அன்பு வணக்கங்கள். ஒரே மழை, வெள்ளம், சேறு, சகதி. வீடு வாசலே பார்க்கறதுக்கு சகிக்கலாம இருந்தது. அச்சச்சோ! சவுக்காரன் நெலையுது, அச்சச்சோ! உடுப்பு நெலையுதுண்டு ஒரே மழைக்குள்ளால ஓடி ஓடி ஒரே தலப்பேரம், தடிமன், சளி, காய்ச்சல் கூட வந்துரும் போல. இதுக்கு தான் நாங்க வீட்டோரு ஆரோக்கிய செடிய வச்சுக்கிறோம். கற்பூரவள்ளிய பிடுங்கி வாயில போட்டுட்டு, பக்கத்து வீட்டு மாமரத்துல நிறைய மாங்காய் தொங்கிச்சுது. புடுங்குவோம்டா மழை. இன்றைக்கு அதையும் நிறைவேத்தியாச்சு. சரி கடவுளே இன்றைய நாள் நல்லபடியா அமையணும்னு சொல்லி பிள்ளையாருக்கு ஒரு விளக்க போட்டாச்சு. இன்றைக்கு நாங்கள் 11,000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்திருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்குமே அன்பு நன்றிகள். பயரில் இட்டலி செய்வோம்ண்டு நேற்றிரவே மண் சட்டியில் பயரை ஊற விட்டாச்சு. கொட்ட கொட்ட மனம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டினேன். உண்மையை சொல்ல போனால் வருத்தமாக முடிஞ்சது. சரி இன்றைக்கு பயரை சாப்பிடுவோம்ண்டு ஊற விட்டாச்சு. ஊற விட்ட பயரை நல்லா மூடி வைக்கணும். மண் சட்டியில் ஊற விட்டால் அப்படியே குளிர்மைக்கு உப்பி போய் வரும். விடிய வந்து திறந்து பார்த்தா அப்படியே நுர ததும்பி போய் இருந்தது. நல்லாவே ஊறி இருக்குது. 1-2 பயறு ஆர்வ கோளாறுல இப்பவே முளை விட்டுட்டுது. இரவு 8 மணிக்கு ஊற விட்டு அடுத்த நாள் 8 மணிக்கு எடுத்தனான். நான் இந்த அரிசி பருப்பு பயறு கழுவினாலே வீட்டை சுற்றி அதெல்லாம் வளர்ந்துருக்குது. ஏனென்று கேட்டால் அவ்வளோத்துக்கு அதை கழுவி கழுவி ஊற்றிருக்கிறேன். சாப்பாட்டை வீணாக்க கூடாண்டே இந்த கழுவுறதுக்கான இந்த தட்டை வாங்கிட்டேன். கிரைண்டர் கப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயரை போட்டுட்டேன். உண்மையிலேயே பச்சை கலர் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த ஆமி கிரீன் என்று சொல்கிற கலர் இன்னுமே எனக்கு நல்லா பிடிக்கும். இந்த பயிர் எடுத்து போட்டுட்டு கொஞ்சத்தை வந்து முளைகட்டி தான் சாப்பிட்டு பார்ப்போமே என்று எடுத்து வச்சாச்சு. ஒரு நாளும் சாப்பிட்டு பார்க்கல. பயிருக்கு தேவையான உப்பை போட்டுட்டு கொஞ்சமாக நற்சீரகமோ பெருஞ்சீரகமோ ஏதோ ஒரு சீரகம், இது என்னன்னு எனக்கு தெரியல. வீட்டில் வந்து ஒரு கீரை ஒன்று அம்மம்மா நட்டிருந்தவா, அவள் இப்போ இல்லையண்டா உயிரோட தான் இருக்கிறா. என்னோட இல்லை அம்மாவோட தான் இருக்கிறா. அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பிங்க் கலராக இருக்கும். அதுக்கு வந்து நான் பீட்ரூட் கீரை என்று பேர் வச்சுக்கிறேன். வீட்டுக்கு பின்னால கோழி குஞ்சு பொறிக்கிறதுக்கு எல்லாம் ஜூஸ் பண்ணுவாங்களே ஒன்று ரெஜுவோமில் இன்குபேட்டர்ன்னு சொல்லுவினோம். அதுக்கு மண் போட்டு நிறைய பொன்னாங்காணி நட்டு வச்சுருந்தேன். அதில் பிடுங்கி ஆவி சிவனே இல்லை. அப்படி இருந்தும் கொஞ்சத்தை பிடிங்க வந்து கிரைண்டர் கப்பில் போட்டாச்சு. இப்போ வந்து போட்ட உடனே அரைவாசிக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா சுற்றி அரைச்செடுக்கணும். அரைச்செடுக்கிற பதம் பார்க்க எப்படி இருக்கணும்னு சொன்னால், மாடு சாணி போட்டால் ஒரு மாதிரி கொல கொலண்டும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் ஒரு நல்ல பதத்தில் இருக்குமே அப்படி. தயவு செய்து என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு இதை எப்படி சொல்கிறேன்னு வேறு உதாரணமே தெரியலை. அடுப்பை ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கு விறகு இல்லை. அது ஒரு பெரிய சோக கதை. சரி மழை ஒரு நாளில் வந்து முடிஞ்சிடும்னு பார்த்தா 4-5 நாள் தாளம் போட்டு விறகு எல்லாம் ஈரமாக்கிட்டுது. இதில் ஒரு சீக்ரெட் என்னென்னா, நெய் விட்டால் பயருண்ட பச்சை மணம் கீரைண்ட பச்சை மணம் எல்லாம் போய் நல்லா வாசமாகவே இருக்கும். இந்த இட்டலி தட்டை பார்த்தோன்னே எனக்கு எங்கட அம்மாண்ட ஞாபகம் வந்துட்டுது. பொம்பளை பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுக்க இல்லாட்டி அம்மா அப்பாண்ட சொத்து பிள்ளைகளுக்கு விரைக எல்லாருமே முக்கியமாக இந்த சொந்தக்காரர் வெரைட்டிவினா உனக்கு பிறகு அவைக்கன்னு சொல்லி எழுதி கொடு, இல்லாட்டி இதால் வந்து உனக்கு சிக்கல் வருமண்டு. அப்போ எல்லாம் ஒரு பயங்கரமான கோபம் வரும். என்ன இவையை நாங்கள் வச்சு பார்க்க மாட்டோமோ, எங்களை இப்படியெல்லாம் தப்பாக நினச்சிட்டுனமையோட ஒரு கவலையும் வரும். இப்போ நாங்கள் இந்த நிலையில் இருக்கேக்க எங்களுக்கு விளங்குது. எங்கட பிள்ளை குட்டிகளுக்கு நான் கொடுப்பேனோ என்னவோ கொஞ்சம் நப்பித்தனமாக தான் இருக்கிறேன் போல. பின்னுக்கு வந்து பார்த்து ஈரமான விறகு எல்லாத்தையும் ஒரு மதிலில் போட்டு அடுக்கிட்டு இருந்தேன். இப்படி அடுக்கினா வெயிலையும் காஞ்சிரும், மழையும் படாது. ஏன்னு சொன்னா இது வந்து வீட்டுண்ட பின்பக்க தாழ்வேரம். இப்போ வந்து பார்த்தா வா வந்து என்ன திறந்து பேரண்டு அடுப்பே கொழுந்து விட்டு எரிஞ்சது. சரி இட்டலி எப்படி வந்திருக்கு போதோன்ற ஒரு ஆர்வ கோளாறுல இறக்கிட்டேன். இறக்கி போட்டு மூடிய திறந்து பார்த்தா உண்மையிலேயே நல்ல புஷ்ஷண்டு சாஃப்டா வந்திருந்தது. பார்க்கறதுக்கே அழகா பச்சை கலர்ல இருந்தது. சுட சுட அமர்த்தி பார்த்துட்டு இப்போ எடுக்கையில் அதண்டு ஆற விட்டுட்டேன். நான் வந்து துணி ஒன்றும் விரிக்காம அப்படியே போட்டபடியா கரண்டியால தான் எடுத்தேன். பார்க்கறதுக்கே அழகா இருக்குல்ல. இட்டலி சட்டியை இறக்கினா பிறகு அடுப்புல நிறைய தணல் இருந்தது. ஒரு சட்டியை அடுப்புல வச்சு யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு கைப்பிடி செத்தல் மிளகாய் எடுத்து போட்டுட்டேன். இன்றைக்கு நாங்கள் இடிசம்பல்லாம் செய்ய போகிறோம். தாராளமாக சின்ன வெங்காயம் கருவேப்பமிலே இதோட சேர்க்கணும். சின்ன வெங்காயத்தை மிளகாயோட சேர்த்தா மிளகாய் அடிப்பிடிக்காது, கருகாது. ஏன் எதுக்கண்டெல்லாம் எனக்கு காரணம் தெரியாது. இப்போ வறுத்தெடுத்ததை உரல்ல போட போகிறோம். இந்த வறுத்தெடுத்ததை இப்படியே கிரைண்டர் கப்பில் போட்டு அடித்து சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும். ஆனால் உரல்ல போட்டு இடித்து சாப்பிடுக அது ஒரு வித்தியாசமான சந்தோஷத்தையும் ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். சரி இந்த மிளகாய் எப்படி வறுபட்டுட்டு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், இந்த மிளகாயோட நாங்கள் போட்ட கருவேப்பமிலியை உடைக்க நறுக்கு முறுக்கண்டு அப்படியே உடைஞ்சு அந்த உரல்லையே கொட்டுண்டு. இதுதான் சரியான பதம். இந்த அளவுக்கு வறுத்தா மிளகாய் நல்ல வாசமாகவும் அப்படியே உடைகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உப்பை சேர்த்துட்டு அப்படியே உரலை வச்சு நல்லா இடிச்சிட்டேன். இதில் தேசி புளி போடாமல் பழப்புளி போட்டால் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி கொட்டை இல்லாமல்
சதையை மட்டும் அதோட எடுத்து சேர்த்துட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பமில்லை சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் இல்லை, இதால் நான் தேங்காய் பூவை போட்டு திருப்பியுமே இடிச்செடுக்கிறேன். நல்லா இடிச்செடுக்கவே ஒரு மாதிரி வாசம் அப்படியே வீட்டை சுற்றி பரவிக்கொண்டே இருக்கும். பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. சின்ன வெங்காயம் இல்லையேன்ற ஒரு சின்ன கவலை மட்டும். அது இருந்திருந்தால் அப்படியே சம்பளை சாப்பிடேக்க ஒரு மாதிரி வெங்காயம் வாய்க்குள்ள நறுக்கு முறுக்கண்டு கடிப்படையக்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும். உண்மையிலேயே செத்தல் மிளகாய் சம்பல் அப்படியே ரெத்த கலரில் இருக்கவே இருக்காது. ப்ரௌனாக இல்லாட்டி மஞ்சள் கலராக தான் இருக்கும். வீட்டுக்காரருக்கான சாப்பாடை போட்டு வச்சாச்சு. அடி போடி பைத்தியக்காரி, பயிரை கொண்டு அவிக்கிறதுக்கு என்ன வித்தியெல்லாம் காட்டுறேன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. எங்கட வீட்டை இருக்கிற அந்த வளர்ந்த குழந்தைக்கு இந்த பருப்பு பயறு தானியத்தில் செய்கிற ஒன்றுமே பிடிக்காது. அச்சுச்சோ இதெல்லாம் வேண்டாமன்னு சொல்லிடு. அதுக்காகத்தான் இந்த புதுவித வித்தை. உடுப்பு எல்லாமே டபுளாக இருக்கண்டா, எந்த உடுப்பை காணாட்டி அவட்டியை தூக்கி போட்டுருவேன். ஐயோ எண்டியை மட்டும் எடுக்காதேன்னு சொல்லி தனக்கு வாங்கிக்க எனக்குமே வாங்கி தந்துடுவேன். சரி அடுப்பில் கொஞ்சம் தணல் இருக்கேன்னு சொல்லி சட்டியை வச்சு வறுத்துட்டேன். வறுத்தாலே நல்லா வாசமாக இருக்கும். பேக்கெட் வாங்குறத விட மில்லில் கொடுத்து வாங்கலாம். அப்படியே இன்றைக்கு மத்தியான சாப்பாடு புட்டு அதையும் அவிச்சிருவோம்னு சொல்லி புட்டை கொத்தி நீத்துப்பட்டியில் வாழை இலையை வச்சு அந்த புட்டை அவிச்சு சாப்பிட்டு பேரங்கோ. அப்படியே அந்த புட்டு கதை சொல்லும், அவ்வளவு சுவையாக இருக்கும். எங்கட வீட்டை இருக்கிற கடைசி வாழையில் இதுதான். எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டேன். புட்டையும் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு மாதிரி வந்த வெயிலுக்கு விறகும் காஞ்சிட்டுது. அந்த புட்டை இறக்கிட்டு இன்றைக்கு எங்கட வீட்டை இறால் கறி. இறாலை நோண்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுது. புட்டை அடுப்பில் வச்சுட்டு சரி இறாலை நோண்டுவோம்னு சொல்லி அந்த அளவெல்லாம் பார்த்துட்டேன். கேமராவை தொட்டு எடுத்த ஒரு இறால் நாத்தமாக தான் இருக்கும். இறாலை அடுப்பில் போட்டு இறாலையும் ஒரு மாதிரி சமைச்சாச்சு. இந்த இலை சமைக்கிறதுலேயும் நிறைய டெக்னிக் இருக்குது. எங்கட வீட்டுக்காரர் பயறு பருப்பு வகை மாதிரி இந்த இலை வரையலும் சாப்பிட மாட்டார். சண்டி இலையை பிடிங்கி அதுக்குள்ளே பாக்கு வெத்தில் மடித்த மாதிரி மடித்து வச்சு வெட்டேக்க இந்த இலை அந்த மயிர் போல் வெட்டுப்படும்னு சொல்லுவினமே, அப்படி ஒரு நல்ல மெல்லிசாக வெட்டுப்படும். வீட்டுக்காரர் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரியும் எப்படி விரும்பி சாப்பிட்றாருண்டு. அடுத்த வீடியோவில் இந்த இலை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறேன்னு சொல்லித்தாரு.